தமிழ் மக்களுக்கு வணக்கம். அதாவது பாரதிய ஜனதா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னை இணைத்து கொண்டு ஒரு 3-4 நாட்கள் தான் ஆகிறது. அதுக்குள்ளாக அடுத்தது கிளம்பிட்டாங்க மீடியாக்கள். ஏன்னா இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் முற்றுப்புள்ளி வந்துருச்சு. என்னென்னா ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இப்படின்லாம் பேச முடியாது அப்படின்றது தெளிவாகி விட்டது. இப்போ அமித்ஷா அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார். என்ன அப்படின்னாக்க, அதெல்லாம் அவங்களோட உள் விவகாரம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதோட முடிஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி தமிழக பாரதிய ஜனதாவில் யார் தலைவராக வரப்போகிறார் அப்படின்றத பற்றி உருட்டி கொண்டிருந்தார்கள். அது அதிமுக தலையிடுமா, தலையிடாதா இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு சுமூகமான ஒரு தீர்வை நோக்கி சென்று விட்டது அப்படின்ற நிலையில் இப்போ ஒரு வலுவான கூட்டணி உருவாகிவிட்டது. அது பிரதமர்லேருந்து ஆரம்பித்து எல்லோரும் அதை ஆமோதித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளரும் பிரதமருக்கு நன்றி கூறியிருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சில நாட்களில் டெல்லி சென்று பிரதமரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் பொழுது மீடியாவில் திருப்பி அடுத்தது என்ன பிரச்சனையை கிளப்பலாம், அடுத்து என்ன குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு தலைவராக அதாவது அதிமுகவுடைய தலைவர்கள் அல்லது பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள்ட்ட போய் மைக்கை போட்டுட்டு அவங்ககிட்ட ஏதாவது ஒரு கோக்குமாக்க கேள்வி கேட்க வேண்டியது. அதில் பார்த்தீங்கன்னாக்க கட்சியோடைய உள்ளரங்கில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் பேசக்கூடிய விஷயங்களை எடுத்து வைத்துக்கொண்டு இவர்கள் அதாவது முன்னாள் கவுன்சிலருடைய ஒன்று விட்ட மைத்துனருக்கு அதிருப்தி, அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் பஞ்சாயத்து சேர்மனுடைய 2 விட்ட மச்சினிச்சிக்கு அதிருப்தி இப்படின்லாம் இவங்க ஒரு கிளப்பி விட்டுட்டு செய்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கின்ற வகையில் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்பொழுது, அதாவது சட்டமன்றத்திலிருந்து இன்றைக்கு வெளியே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்பொழுது ரொம்ப தெளிவாக அதற்கு பதிலையும் கொடுத்து விட்டார். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே. இதுல இருந்து ஏதோ அதுல கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளையெல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நாங்கள் தீர்க்கமான முடிவை எடுத்து கூட்டணியை அமைத்து விட்டோம். இது வலிமையான கூட்டணி, இது வெற்றி கூட்டணியாக இருக்கப் போகிறது. இதில் மாற்று கருத்தே கிடையாது. இரண்டாவது, இந்த கூட்டணியை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழகத்தில் தலைமை தாங்கும் என்பதனையும் திரு அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். அடுத்து, இந்த கூட்டணிக்கு முகமாக யார் இருப்பார்கள் அப்படின்னா, தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முகமாக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருப்பது போல இங்கே அதன் முகமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார் அப்படின்றதையும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். இதையெல்லாம் தெளிவுபடுத்தி விட்ட நிலையில் உங்களுக்கு வேறு என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா, கூட்டணி அரசு அமையுமா, கூட்டணியாக அரசாங்கத்தை அமைப்பீங்களா அப்படின்ட்டு. அதாவது திருமணமாகி 2 நாட்களோட ஆகலை, அதுக்குள்ளே அரச மரத்தை சுற்றி வயிற்று தடவிட்டு எத்தனை குழந்தை பிறக்குன்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது இவங்களுடைய கேள்வி. இப்பொழுதுதான் இந்த கூட்டணியை அமைந்திருக்கிறது. ஒரு 3 ஆண்டுகளாகவே, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 2023 செப்டம்பர் 25 அந்த கூட்டணி முறிவு ஏற்படுவதிலிருந்து ஆரம்பித்து மார்ச் 25, 2024, 25 இந்த 2 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னாக்க பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் சரமாரியாக விமர்சித்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அப்படின்ற ஒரு சூழலில் அது அப்படியே ஓவர் நைட் சுமூகமாக மாறிடுமா என்றால் மாறாது. இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில அதிருப்திகள் இருக்கலாம். ஆனால் பொதுவாக எல்லோருமே இந்த கூட்டணியை விரும்பி இருக்கிறார்கள் அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதோடைய வெளிப்பாடு தான் 2 தலைமையுமே, டெல்லியாக இருக்கட்டும், பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைமையாக இருக்கட்டும், அல்லது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையாக இருக்கட்டும், 2 தலைமையுமே சந்தித்து அவர்களுக்குள்ள ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு நீண்டதொரு ஒரு சந்திப்பையும் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் விவாதித்து இதை எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் என்பதனை முடிவு செய்திருக்கிறார்கள். அதன் நீட்சியாகத்தான் பார்த்தீங்கன்னாக்க திரு அமித்ஷா அவர்கள் சென்னை வருகை, அது மட்டும் இல்லாமல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மீண்டும் இங்கே சென்னையில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக இந்த கூட்டணியை அறிவித்து விட்டார்கள். அப்போது அதிகாரப்பூர்வமாக இந்த கூட்டணியை அறிவிக்கிறார்கள் என்றால் தெளிவாக அவர்கள் பேசி வைத்து விட்டு தான் அதை செய்கிறார்கள். இல்லைனா அவங்க ஏன் பண்ண போகிறாங்க? பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2026 தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு அது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக அந்த மாநில தேர்தல் இருக்க போகிறதில்லை. ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநில தேர்தலாக இருக்க போகிறது அப்படின்றது நாம் சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் கிடையாது.
அதே சமயத்தில் டெல்லி அழைப்பு கொடுக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்றால் அவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இல்லை என்றாலும் கூட அந்த அழைப்பை அவர்கள் விடுக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம்தான். என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதில் டெல்லி உறுதியாக இருக்கிறது. அவர்களுக்கு நன்கு தெரிகிறது, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை இல்லாமல் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதனால தான் அந்த அழைப்பை விடுக்கிறார்கள். அவர்கள் அந்த அழைப்பை விடுக்கும் பொழுதே நாம் புரிந்து கொள்கிறோம். ஏன்னா அவங்க நினைத்தால் அவங்க தனியாக போகலாமே. அவங்களுக்கு தான் ஒரு திறமை வாய்ந்த ஒரு தலைவர் இருந்தாரே. அப்போது அதோடய அவங்க தனியாக போயிருக்கலாமே. ஆனால் அப்படி செல்வதனால் வாக்குகள் தான் பிரிய போகிறது தவிர்த்து அதனால் எந்த பயனும் யாருக்கும் கிடையாது. மாறாக திமுக கூட்டணி எல்லாவித அயோக்கியத்தனத்தையும் செய்துவிட்டு அவர்கள் அந்த வெற்றியை பெற்று விடுவார்கள் அப்படின்றதை உணர்ந்து கொண்டு தான் டெல்லி அந்த முடிவை எடுக்கிறது. அப்படி அவர்கள் அந்த முடிவை எடுக்கும் பொழுது அதுக்கு நாம் உடன்படுகிறோம். ஏனென்றால் நம்முடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. என்ன? திமுக அகற்றப்பட வேண்டும், அதற்கு திமுக எதிர்ப்பு சக்திகள் அனைத்தும் ஒரே குடையின் கீழ் வர வேண்டும் அப்படின்றதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது அதற்கு முதல் படியாக பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணி அப்படின்றத உறுதி செய்கிறோம். இப்போ அதற்கப்புறம் வேறு கட்சிகள் வருமா என்றால் கண்டிப்பாக வரும். அதெல்லாம் போக போக நடக்கும். இது முதல் படி. ஏன் பாரதிய ஜனதாவுடன் முதலில் நம்ம கூட்டணியை வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னது போல் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் இங்கே கசப்புணர்வு இருந்திருக்கிறது அப்படின்ற நிலையில் அதை சரி செய்ய வேண்டும் என்றால் நமக்கு போதிய அவகாசம் தேவை. இப்போ பாருங்கள், இன்றைக்கே எவ்வளோ குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க பாருங்கள். கூட்டணி ஆட்சியா, கூட்டணி அரசாங்கமா? ஏன் இதே கேள்வியை போய் திமுகவை கேளேன். திமுகவில் கடந்த முறை இருந்ததை விட கூடுதல் இடங்களை நாங்கள் கேட்டு பெறப்போகிறோம் அப்படின்னு உறுதியுடன் இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறார்கள். நாங்கள் ஒற்றை இலக்கத்தில் பிடித்த காலமெல்லாம் முடிந்து போய்விட்டது, நாங்கள் இரட்டை இலக்கத்தில் நாங்கள் கேட்போம், அது மட்டும் இல்லை 25 இடங்களை கேட்போம் அப்படின்னு வன்னி அரசு உறுதியாக சொல்கிறார். நாங்கள் ஏன் கேட்கக்கூடாது என்று கேட்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ஆட்சியில் பங்கு என்று பகிரங்கமாக அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல் காங்கிரஸ், நாங்கள் 10 இடங்களை நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம், அப்போ அந்த 10 இடங்களுக்கு நிகரான தொகுதிகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போ இவர்கள் கடந்த முறை கொடுத்த 25 தொகுதிகள் அப்படின்லாம் வாங்கிட்டு போக போகிறது இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கூடுதலாக கேட்க போகிறாங்க. அப்போ 40 50 நமக்கு தெரியாது. ஏன்னா 10 தொகுதிகள்னு பாராளுமன்ற தொகுதிகள்னு வச்சிங்கனாக்கா அதுக்கு நிகரான தொகுதிகள் அப்படின்னு எடுத்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 6 தொகுதிகள் ஒரு பாராளுமன்ற தொகுதினா கூட 60 தொகுதி வருது. அப்போது கிட்டத்தட்ட 50 தொகுதிகளை காங்கிரஸுக்கு கொடுத்து விட்டு 25 தொகுதிகள் வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்து விட்டு கம்யூனிஸ்ட் எவ்வளோ தருவாங்க? அவர்களும் சொல்கிறார்கள் நாங்கள் கூடுதல் இடங்களை கேட்போம் அப்படின்னு. வைகோ மற்றும் என்ன தக்காளி தொக்கா? அப்போ இத்தனை பேருக்கும் கொடுத்து விட்டு திமுக எத்தனை இடங்களில் நிற்கும்? 110 இடங்களில் இருக்குமா? இந்த கேள்வியை நீங்கள் நியாயமாக கேட்க வேண்டியது திமுகவிடம். மாறாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெறுகிறது அப்படின்னு உறுதியாகியிருக்கு. இன்னும் மற்ற கட்சிகள்லாம் வரவிருக்கின்றன அப்படின்றது தகவலே இப்போ தான் வருது. ஒரு கட்சியுடன் கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்ட உடனேயே அடுத்த நாளே ஆட்சியில் பங்கா, நீங்கள் அரசாங்கத்தில் பங்கு வைக்க போகிறீர்களா? இந்த மாதிரி விஷமத்தனமான கேள்விகளை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? 2001 140 இடங்கள்ல தானே அதிமுக நின்றது. மிகப்பெரிய கூட்டணியை அமைத்தார் செல்வி ஜெயலலிதா. அதில் 140 இடங்களில் நின்று 132 இடங்களில் வெற்றி பெற்றது அதிமுக. அதுபோல் எத்தனை இடங்களில் நிற்க வேண்டும், அதில் ஸ்ட்ரைக் ரேட் என்னவாக இருக்கும், இதை எப்படி எல்லோருக்கும் பயனளிக்கும் வகையில், அதாவது ஒரு கூட்டணி என்றால் அது அனைவருக்கும் திருப்தி ஏற்படுகின்ற வகையில் அது ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்போ தான் அந்த கூட்டணி வலிமையாக இருக்கும். இதை உணராமல் எந்த தலைவரும் கிடையாது. இது பாரதிய ஜனதாவுடைய தலைவராக இருக்கட்டும் அல்லது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கட்டும், 2 பேருமே இதை உணர்ந்தே இருக்கிறார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக, அதாவது ஒரு முதிர்ச்சியுடன் அந்த விஷயத்தை அணுகுகிறார்கள். நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் சென்று கேட்கிறார்கள் பத்திரிகையாளர்கள். இதே போன்ற விஷமத்தனமாக கேட்குறாங்க, எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்லியிருக்காருன்ட்டு. அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். என்ன சொல்கிறாரு? இந்த பாருங்கள், கூட்டணியை முடிவு செய்தது எங்களுடைய டெல்லி தலைமை, அவர்களுடன் பேசியது அதிமுகவுடைய தலைமை, அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வார்கள். அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசிக்கொள்வார்கள். நான் இதை பற்றி கருத்து கூட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்துறை அமைச்சர் அவங்க என்ன பேசினாங்களோ அவங்க தான் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அது அவங்களே பேசி முடிச்சு விடுவாங்க. இல்லை, அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அதிமுகவில் அதிருப்தி இருக்கிறதாமே அப்படின்ற கேள்வியை போய் கேட்டாங்க யார்? பத்திரிகையாளர்கள். அதுக்கும் பாருங்க இந்த பதில சொல்லியிருக்காரு பாருங்க. இல்ல பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னிலையிலே அதிமுக நிர்வாகி கண்ணீர் வடிச்சுக்கிட்டே அந்த கூட்டணி சம்பந்தமா பேசியிருக்கா. நம்ம பெரிய வித்தியாசமா இருக்கு. நீ எந்த பத்திரிகை? நீங்க புதிய தலைமுறை. ஆனா இந்த மாதிரி நான் இன்னைக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் பேசிட்டு இருக்கிறோம். எனக்கெல்லாம் சீனியர் அவங்க கூட இருக்க எல்லாரும் எனக்கு தெரியும்.
அதிமுகவில் கிளைக்கழக செயலாளர் முதற்கொண்டு எனக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி கதை நீங்கள் சொல்கிறத வந்து என்னால் நம்ப முடியும். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரா? எனக்கு கிளைச்செயலாளர் வரைக்கும் தெரியும் அதிமுகவில், உன் கதையெல்லாம் எங்கிட்ட கொண்டு வராதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இந்த மீடியாவுக்குள்ளே செருப்பால் அடிக்க முடியுமா? ஆனாலும் இவருக்கு திருந்த மாட்டார்கள். இன்றைக்கி பாருங்கள், இந்த 2 சேனல்லையும் இதுதான் திரும்ப 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 அதிமுகவை உருட்டி கொண்டிருப்பது தான் இவர்களுடைய வேலையே. அரசாங்கத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மிகப்பெரிய ஒரு ஊழலை வந்து அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறது. இந்த KN நேருவுடைய அலுவலகங்களில், அவருடைய மகனுடைய அலுவலகங்களில் எடுத்த அந்த ஆவணங்களில் நிறைய விஷயங்கள் சிக்கி இருக்கின்றனன்னு சொல்லுது. இன்றைக்கி 2 பேர், செல்வமணி அப்புறம் ரவிச்சந்திரன். இந்த KN ரவிச்சந்திரன் என்பவன் இவர் நேருவுடைய சகோதரர், செல்வமணின்ற உறவுக்காரன். 2 பேரும் தான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க எக்கு தொக்கா. அதில் செல்வமணி இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இந்த ரவிச்சந்திரன் இப்பொழுது தான் ஆஜராகி இருக்கிறார். அவர் ஏன் ஆஜரானார், என்ன அவரிடம் விசாரிக்கப்பட்டது, இதையெல்லாம் விவாத பொருளாக எடுத்துருக்கணும். இன்றைக்கி இப்போது நம்ம பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தருவாயில் அவர் ஆஜராகியிருக்கார். ஏன் அது பற்றி நீ விவாதிக்க மாட்டேங்கிறீங்க? திரும்ப திரும்ப இல்லாத விஷயத்தை போட்டு உருட்டி கொண்டிருக்கிறீர்கள். கூட்டணியில் பிரச்சனையா? எப்படி தனதி கூட்டணி அமைச்சு இன்றைக்கி பிரச்சனை வந்துருமா? அப்போது இவர்களுடைய நோக்கம் என்னென்னா, இங்கே அதிமுகவில் பிரச்சனை, இல்லை அதிமுக கூட்டணியில் பிரச்சனை. அதிமுகவில் பிரச்சனை இனிமேல் உருட்ட முடியாது. ஏன்னா அதை முடிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி. எப்போ பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டாரோ, அது அதிமுகவுடைய உள் விவகாரம் தலையிட மாட்டோம் என்று பாஜக டெல்லி தலைமை சொல்லிவிட்டதோ, அதோடு அது முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ அடுத்தது கூட்டணியில் பிரச்சனை அப்படின்னு கிளம்ப வேண்டியது. இப்படியே உருட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான் காலத்துக்கும். ஆனால் வலிமையான உறுதியான ஒரு வெற்றி கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக அவர் வந்து அதை அமைப்பார். நீங்களும் பார்க்கத்தான் போகிறீர்கள். அது வரைக்கும் நீங்கள் இப்படி அப்படின்னு உருட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். உண்மை என்னென்னா, நீங்கள் இந்த பக்கம் இதை உருட்டிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் அவர் எப்படி வெற்றியை பெற வேண்டும் என்பதை நோக்கி அவர் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறார். அந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அந்த இலக்கை அடைவது உறுதி 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.